மக்கள் கோயிலில் கடை வெட்டிகிட்டே இருக்கிறாங்க. 15 கடாயம். ஒவ்வொரு கடையாக வெட்டி அங்கே போட்டுட்டு இருக்காங்க. இங்கேயே வெட்டி இங்கேயே சமைச்சு போடுவாங்க கோயிலில். ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, இந்த அண்ணன் பாருங்க ஆடு ஒழிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் வெட்டிட்டு இருந்தார் இல்லையா, இந்த பக்கம் ஒரு கடை ஒழிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் பாருங்க வெட்டி முடிக்க போறாரு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 5-6 கடை இப்போ வெட்டிட்டாங்க. ஒரு 7-8 கடையாட்டம். இன்னும் 2-3 தான் இருக்குது. பாருங்க அண்ணன் பாருங்க தொட பீஸ் வெட்டி போடுறாரு. பாருங்க எப்படி அண்ணன் வெட்டுறாருன்ட்டு. வெட்டி இங்கே சமைச்சு போட்டுருவாங்க. பாருங்க இதெல்லாம் தீச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்து நம்ம அண்ணன் வந்துடுவாரு. ஐயா பாருங்க தலையை கால் தீச்சிட்டு இருக்காரு. தேய்ச்சி முடிச்சிட்டாரு பாதி. பார்த்தீங்களா? வணக்கம்ண்ணா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோழிக்கறி வெட்டிட்டு இருக்கிறேங்கண்ணா. இது வந்துங்க மலை காப்ரா மலையில் வந்து மசிரியாத்தா கோயிலில் வந்து ஆடி 28 விசேஷம். ஆடி 28க்கு வந்து இந்த கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து கிடா கொண்டாந்து காணிக்கையாக கொடுப்பாங்க. கோழி காணிக்கையாக கொடுப்பாங்க. அதில் எத்தனை கோழி எத்தனை ஆடு கொடுப்பாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஆடு டு 25 ஆடுலாம் வரும். இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. வருஷம் அதிகமான ஆடுகளும் அதிகமான கோழியும் வரும். ஓகேங்கண்ணா. நல்லா சிறப்பான முறையில் எல்லாம் வெட்டி எல்லாம் கொடுத்தோம்னா. கோழி இந்த வருஷம் எத்தனை கொடுத்துருக்காங்க? கோழி வந்து இந்த வருஷம் ஒரு 50 கோழி பக்கம் வந்திருக்குது. 50 கோழி பக்கம். எல்லாம் நாட்டுக்கோழி தான். நல்லா நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இது கருப்பு கோழி, கருங்கோழி. நல்லா அருமையான கோழி வகைகள் எல்லாம் நல்லா இருக்குது. ஓகேங்க. பாருங்க வரிசையாக எல்லாம் கடாய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. கறி பீஸ் பீஸாக போட்டுட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ வெட்டி மலை மாரி குமிச்சு வச்சிருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியுதா? பாருங்க 15 ஆடு எப்படி வெட்டி போட்டிருக்காங்கன்ட்டு. இது எல்லாமே மக்களுக்கு அன்னதானமாக கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? என்ன சமைக்கிறீங்க? சிக்கன் குழம்பு, அப்புறம் மறுபடியும் சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல் ரெண்டுமே. எண்ணெய் நல்லா காய். பாருங்க கோழிக்கறி கொட்டுறாங்க. கோழிக்கறி நல்லா வணக்கணும். நல்லா வணங்க. இன்னொரு குறிப்பு நல்லா வணங்கினாட்டி மசாலாலாம் போடணுமா? பாருங்க அண்ணன் கிண்டிட்டு இருக்காரு. குழம்பு எப்படி கொதிக்குதுன்ட்டு சமைக்கிறீங்க. இது மட்டன் குழம்புங்க. மட்டன் குழம்பு. பாருங்க மட்டன் குழம்பு இறக்கிட்டே இருக்கிறாங்க. மட்டன் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோழி சமைக்கிறது பார்த்துருப்பீங்க. இப்போ மட்டன் சமைக்கிறாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி இருக்குதுங்க. எண்ணெய் ஊற்றிட்டீங்க. இப்போ மட்டன் எத்தனை கிலோண்ணா? மட்டன் வந்து 250 கிலோ மட்டனு. பாருங்க 250 கிலோ மட்டன் சமைக்கிறாங்க. கோழிக்கறி ஒரு 40 கிலோ இருக்குமா? 40 கிலோ. இப்போ என்னென்ன போட்டிருக்கீங்க? அதுக்கப்புறம் கறி மசாலா, மிளகாத்தூள். தக்காளி அந்த கறியில கொட்டினீங்க. அதெல்லாம் முதலுக்கே போட்டு வணக்கியாச்சு. இப்போ கறியில கொட்டி இப்போ கிண்டுறீங்க. ஆமாம். கறி எத்தனை கிலோண்ணா? கறி மொத்தமா 200 கிலோங்க. 200 கிலோ. இப்போ 2 பிட்டா சரி. 100 கிலோ, அதில் 100 கிலோ. 2 பிட்டா சரிங்க. ஆமாங்க. அதிகமாக இருக்கிறதுனால. ஆமாங்க. ஓகே. பண்ணிட்டு இருக்கீங்க? இது மட்டன் குழம்பு வச்சுட்டு வறுக்கிறதுக்கு அரிக்கிறாங்க. வறுக்கிறது அரிக்கிறீங்க. இருக்காங்க. காலையிலே ரெடி பண்ணி மூடி வச்சுட்டாங்க. சரிங்களா? ஆர்ட்டுன்னு நம்ம வரதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க. நான் அந்த மலையினர் அடிவாரத்தில் இருக்கிறேன். ஓகேங்கண்ணா. இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து வருஷம் திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சாமி இருக்குது. அப்பிச்சிமாரி மசிரியாத்தாண்டு 2 சாமி இருக்குது. 2 சாமியில் ஒன்று அசைவ சாமியும் ஒன்று சைவ சாமி. இந்த அசைவ சாமிக்கு வந்து கோழி கெடா பலி கொடுக்கறது வழக்கம். இந்த பலி கொடுக்கறது வழக்கம் அப்படின்னா எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா காலத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கெடாயா கொடுக்க ஆரம்பிச்சதுங்க அப்பா. அதன் பிரகாரம் மக்கள் வந்து வேண்டுதலை வைக்க, அந்த வேண்டுதல் நிறைவேற
அவங்களே வாலண்டியாக வந்து கோழி கெடா கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னாக்கா, ஒன்றா வெட்டி ஒன்றா சமைச்சு சமபந்தி, ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் சமபந்தியாக நாங்கள் வந்து பரிமாறுறோம். இதில் போனீங்கன்னா போய் இப்படி நேராக ஒன்று போவோம். அதில் போனால் அந்த மலைக்கு போயிடலாம். எந்த மலைக்கு? அந்த ஆண்டருக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ரோட்டுக்கு அந்த பக்கம் என்ன மலை இருக்குது? அது வந்து பழனி ஆண்டவர் மலை, சின்ன தாமரம் மலை. அதில் போனோம்னா அங்கே 2 கட்டாயிரும். அதில் போனால் காவேரி ஆத்துக்கே போகுதுன்னு சொல்றாங்க. நாங்கள் இன்னும் போகல. குமராபாளையம். ஆமா, நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் போயிருக்கிறோம். இப்படி கருகும்னு தெரியறதுனால பயந்துட்டு ஓடியாந்துறோம். எத்தனை கிலோமீட்டர் நான் உள்ள போற மாதிரி இருக்கும்? அது காவேரி ஆறுனா 7 கிலோமீட்டர். அந்த பக்கம் போனீங்கன்னா 3 கிலோமீட்டர். நீங்களா அடிக்கடி? நாங்க 1 கிலோமீட்டருக்கு போயிருப்போம். அதுக்கு மேல போக முடியல. அதுக்கு மேல போக முடியல. போகல, வந்துட்டோம். ஓகே. போயிருப்பாங்க. போகல. அதுக்குள்ள போயிட்டா வாரம் பதில் போ. அப்படி சுத்திட்டு போ. கூட்டத்தை சாப்பாடு கரெக்டா வாங்கி கரெக்டா சாப்பிடணும். கரெக்டா. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் நார்த். நம்ம எங்கே வந்துருக்கோன்னா எக்ஸல் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற காப்பரா மலைக்கு தாங்க வந்திருக்கோம். அங்கே என்ன விசேஷம்னா ஆடி 28ஆம் தேதி வந்து கிடா வெட்டுவாங்க. சரிங்களா? எந்த சாமிக்கு வெட்டுவாங்கன்னு பார்த்தீங்களா? மசூரி ஆத்தாள் பொம்பளை சாமிக்கு தாங்க. எத்தனை கிடானா 15 கிடா இந்த வருஷம், 25 நாட்டுக்கோழி எல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா வீடியோக்களை பார்க்கலாம். அப்புறமே கோயில் ஹிஸ்ட்ரி வீடியோ, கோயில் எப்படி பண்டிகை கொண்டாடுறாங்க, எதுக்காக கொண்டாடுறாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். சமயத்துலேருந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போயிடலாம். போயிட்டு எப்படி கோழி வெட்டுறாங்க, எப்படி ஆடு வெட்டுறாங்க எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த கோயில் ஹிஸ்ட்ரி வீடியோ எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஆடி மாதம் தான் சிறப்பாமா, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வாங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். மலைக்கு மேலே வரணும்னா வண்டியிலையும் வரலாம். இது ஏன்னா கவர்மெண்ட் கோயில் இல்லை, அதனால் கவர்மெண்ட் கோயிலும் எங்கள் நம்பூர் மக்கள்லாம் எடுத்து பண்ணுறாங்க. சரிங்களா? எங்கள் ஊர் மக்கள் எடுத்து பண்ணுறாங்க. அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் புது விஷயமா இருக்கும். அதனால் ரோடு வசதி கவர்மெண்ட்டில் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வண்டியில் வரலாம், ஆனால் பார்த்து வரணும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம்ண்ணா, அந்த கோயிலை பற்றி சொல்கிறீங்களா? வரலாறு. இது நாமக்கல் மாவட்டங்க, குமாரபாளையம் தாலுக்கா. இது அப்பிச்சிமார் கோயில் இருக்கு, பல்லகாபாளையம் கிராமம். இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து என்னென்னா, சிவராத்திரிக்கு பூசைங்க. இப்போ ஆடி மாதம் கடைசி ஞாயிறு வந்து அன்றைக்கி அரசல் பூசைன்னு சொல்லி சமவதி விருந்து எப்போ நடத்திட்டு இருக்கோம், சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷமா அந்த பண்டிகை நடக்குது? ஒரு 20 வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம். 20 வருஷமா. பண்டிகையோட சிறப்பு என்ன? இப்போ நடக்கிறது பண்டிகை பண்டிகையோட சிறப்பு சமவதி விருந்து. ஆமாம், எல்லாரும். இப்போ எப்போ எந்த மாதம் நடக்கும்? ஆடி மாதம் கடைசி ஞாயிறு. கடைசி ஞாயிறு. ஆமாம், கடைசி ஞாயிறு. கிடா வெட்டி எல்லாத்துக்கும் கிடா வெட்டி எல்லாருக்கும் சமவதி, கிடா கோழி எல்லாம் வெட்டி சமவதி விருந்து. ஒரு 1500 பேர் சாப்பிடுவாங்க. இந்த கோயிலோட பேர் என்னன்னா? அப்பிச்சிமார் சாமி, பெரிய காப்பராமலை அப்பிச்சிமார் சாமி. அப்பிச்சிமார் சாமி, மசிரியாத்தா. மசிரியாத்தா. ஆமாம். சாமி எப்படின்னா பொம்பளை சாமியா? இது பெண் சாமி, அது வந்து ஆண் சாமி. இந்த கோயிலுக்கு வரதானே எப்படின்னா வர்றது?
கோயிலுக்கு வர்றதுக்கு என்ன ரோடு வசதி என்ன தெரியாமடிக்க இல்லைங்க. நாங்கள் டெம்பரரியாக போட்டு போய் ஏறிட்டு இருக்கிறோம். இது கவர்மெண்ட்டில் வந்து கோயில் வந்து ரோடுக்காக அப்ளை பண்ணியிருக்குது. 2,23,00,000 வந்து ரோடு போன ஆட்சியிலேயே நடந்தது. இது இப்போ தான் வந்து ஆறாயிருக்குதுங்க. அது என்ன ஹெச்ஆர்என்ஸில் வந்து இருக்கிறதுனால இப்போ தான் என்ஓசி கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா. இன்னொரு 2 மாதத்துல ஆர்டர் பண்ணிடுவாங்க. சீக்கிரம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா ஆத்தோட வேணா வேண்டிய காரியம் நடக்கும். அவங்கவுங்க வேண்டியதுனால சிறப்பாக அவங்கவுங்க வேண்டுதலையே கிடா தர்றாங்க, கோழி தர்றாங்க, எல்லாமே சிறப்பாக செய்கிறாங்க. எத்தனை ஆடு எத்தனை கோழி அந்த கோயிலுக்கு கொடுக்குறாங்க? 20 50 எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறதா இல்லை அன்னதானத்துக்கோசரம் சமபந்தி? எந்த ஊர் மக்கள்லாம் எடுத்து பண்றாங்க? பல்லக்காவளம் கிராமத்துக்கு ஏறாலஞ்சேரி பண்றாங்க. ஒரு ஊருக்கு கிடையாது, பல்லக்காவளம் கிராமத்துல எல்லா ஊருக்காரும் சேர்ந்து கூட்டம் எப்படின்னா வருது? கூட்டம் ஒரு 1500 பேர் வருங்க. மக்களை எடுத்து பண்றாங்க சிறப்பா. சமுதாயம் வந்து வெள்ளாள கொன்று வெட்டு கொன்று 2 சமுதாயம் பண்றாங்க. இது பண்றாங்க. அப்புறம் அந்த மோளம் வந்து அருந்தியர் காலனிக்காரர் செய்யறாங்க. இந்த கோயிலுக்கு வரதுன்னா மேல ரோடுக்கு தானே நடந்தா வரணுமா? நடந்தே வரணும் இப்போதைக்கு. அப்புறம் நாங்கள் ஒரு டெம்பரரியாக ஒரு ரோடு போட்டோம். அந்த ரோடு கொஞ்சம் இதாக இருக்குது. கவர்மெண்ட்ல ரோடுக்கு சேங்ஷன் பண்ணாங்க. 2,23,00,000 சேங்ஷன் பண்ணியாச்சு. அது வந்து மறுபடியும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 2 மாசத்துல ரோடு வந்துடும். ஓகேண்ணா. இப்போ அன்னதானம் எத்தனை மணிக்கு நான் போடுவீங்க? இப்போ ஒரு 4 மணிக்கு அன்னதானம் பண்ணுறோம். 4 மணிக்கு. ஓகே. வணக்கங்க, என் பேர் நாச்சிமுத்து. நான் அந்த மலையினர் அடிவாரத்தில் இருக்கிறேன். ஓகேங்கண்ணா. இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து வருஷம் திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சாமி இருக்குது. அப்பிச்சிமாரி மஸ்ரியாத்தாண்டு 2 சாமி இருக்குது. 2 சாமியில் ஒன்று அசைவ சாமியும் ஒன்று சைவ சாமி. இந்த அசைவ சாமிக்கு வந்து கோழி கெடா பலி கொடுக்கறது வழக்கம். இந்த பலி கொடுக்கறது வழக்கம் அப்படின்னா எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா காலத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கெடாயா கொடுக்க ஆரம்பிச்சதுங்க அப்பா. அதன் பிரகாரம் மக்கள் வந்து வேண்டுதலை வைக்க, அந்த வேண்டுதல் நிறைவேற அவங்களே வாலண்டியாக வந்து கோழி கெடா கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னாக்கா, ஒன்றா வெட்டி ஒன்றா சமைச்சு சமபந்தி, ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் சமபந்தியாக நாங்கள் வந்து பரிமாறுறோம். இதை நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, 2 சமுதாயத்துக்காரர் இருக்கிறோம். வெள்ளாள கவுண்டர் வேட்டு கவுண்டர்னு சொல்லி 2 சமுதாயத்துக்காரர் இருக்கோம். 2 சமுதாயத்துக்காரர் இணைஞ்சு நாங்கள் இந்த திருவிழாவை வந்து கொண்டாடுறோம். ஆடி மாதம் கடைசி. இப்போ பொதுமக்கள் வந்து அவங்கவுங்க வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுனாக்கா அந்த காணிக்கையை கெடாயா கோழியா கொடுக்குறாங்க. அந்த சமபந்தியை நாங்கள் வெட்டி. எத்தனை ஆடு எத்தனை கோழி கொடுக்குறாங்க? ஒரு 20க்கும் மேற்பட்ட கெடா வந்திருக்குது. ஒரு 50க்கும் மேற்பட்ட கோழி வந்திருக்குது. இந்த வருஷம் கூடிட்டு தான் இருக்குது. சமைச்சு இங்கேயே எல்லாம் அன்னதானம் போட்டுருங்க. எல்லாத்துக்கும் சமைச்சு எல்லா மதத்தினரும் வந்து எல்லா ஜாதியினரும் வந்து இங்கே சமபந்திங்கிற முறையில் வந்து பாகுபாடு இல்லாமல் நாங்கள் ஒருமொத்த கருத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிவராத்திரிக்கு வந்துங்க மாசி சிவராத்திரிக்கு வெடி தூங்க மாட்டோம். மேலே கூத்தாடும் மலை மேலேயே. இங்கே கோயில்லையே? ஆமாம், மலை மேலேயே தெருக்கூத்தாடும். கிட்டத்தட்ட எங்கள் அப்பா எங்கள் பாட்டன் காலத்துலேருந்து பண்ணுறாங்க. இப்போ அதை நாங்கள் பண்ணுறோம். பூஜைலாம் நடக்குமாண்ணா அன்னைக்கு? வெடிக்காலம் 5 மணிக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம், கொள்ளு, சக்கரவண்டி கிழங்கு எல்லாம் வேவிச்சு வெடிக்காலம் 5 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சாப்பாடு போடுவோம் சிவராத்திரிக்கு. அது ஒரு ஊரா இப்படித்தான் வசூல் பண்ணி எல்லாருமே சேர்ந்து தான் பண்றோம். ஆனா பொறுப்பு 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கிறோம். அன்னைக்கு கூட்டம் எப்படி வரும்? இதோட அதிகமா வருமா? இதோட அதிகமா வரும். நைட்டு இருக்கும், காலையில ஒண்ணு வந்துட்டே இருக்கும். கூட்டம் நிறைய இருப்பாங்க. சிவராத்திரி பூசைக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். ஆமா, 4 பேரா 3 பேரா அதை சேர்ந்து செய்றீங்க. ஒரு மாசத்துக்கு 4 பேரா 3 பேரா எவ்வளவு சேர்றாங்களோ அமாவாசை பூசை நடக்கும். அமாவாசை கண்டா பூசை, அதே மாதிரி அன்னதானம். ஓகே. அமாவாசை கண்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். 10 பேர் சேர்ந்து போட்டுக்கிறோம். ஓகே. எதுக்காக நான் இங்க கடை வெட்டி இது கொண்டாடுறீங்க? அது அப்போ வந்து பெரியவங்க அந்த மாதிரி காலத்துல பண்ணிட்டாங்க. அதை நாங்க அப்படியே கடைபிடிச்சிட்டோம். பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது பெருசா அதை அப்படியே எல்லாரும் வேண்டுதலை வச்சு அவங்களுக்கு நிறைவேறிடுது. அவங்க வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க, பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சாமிக்கு என்னென்ன வச்சு நான் பூஜை பண்ணுவீங்க? சாமிக்கு என்னென்ன வச்சு பூஜை பண்ணுவீங்க? இப்போ இந்த பூசைக்கு வந்து மட்டன், சிக்கன், முட்டை இதெல்லாம் வச்சு பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒன்னில் சைவம் மட்டும். சக்கரை பொங்கல்
அது மேலே மேலே என்ன சாமி இருக்குது? அது வந்து அப்பிச்சிமார். அப்ஜிமார். அது அப்பிச்சிமார், விநாயகர், பெருமாள், ஈஸ்வரர். ஓகேங்கண்ணா. முருகர் கால் தார கூட இருக்குது. அந்த காலத்துல முருகர் இங்க கால் வச்சு பழனி போனாராமா. கால் தார கூட இருக்குது வேணும் எடுத்துக்கணும் பின்னாடி. ஆமா. ஓகேங்கண்ணா. அப்புறம் பின்னாடி குவை இருக்குது. ஓகே. ஆமா, அந்த குவையில இருந்து அந்த மலைக்கு போலாம். அது அந்த காலத்துல. ஆமா, இப்பவுமே நாங்க போயிருக்கிற பாதி தூரம் போயிட்டு இருட்டா இருக்குதுன்னு வெளியே வந்துட்டோம். எங்களால போக முடியல. போக முடியல. ஆமா, அதுதான் அந்த கோயில சிறப்பு. அதுல இருந்து ஆத்துக்கு போயிருக்காங்க. அதுல நாங்க போனது இல்ல. இதுல பாதி தூரம் சின்னதா இருக்குமா கொஞ்சம் பெருசா இருக்குமா? ஜேசிகர் வந்து உள்ள போனாரு கோயிலுக்குள்ள. அவரே உள்ள போயிட்டு வந்துட்டாரு. ஒரு 50 தூரத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. போனா அதுக்கு மேல எந்த லைட் கொண்டு போனாலும் கருகும்னு இருக்குது. ஒண்ணுமே தெரியுமா? மக்கள் போற அளவுக்கு இடங்குதா? அதெல்லாம் நின்னுட்டே போலாம், நடந்தே போலாம். ஆனா நான் எவ்வளவு போனாலும் நம்ம இந்த லைட் கேமராக்காரனை கொண்டாட சொல்லி லைட் பிடிச்சிட்டு உள்ள போனோம். அதுவுமே கருகும்னு அப்படியே இருட்டா இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்திலேயே சிறப்பு. ஆத்துக்கே போகுது, ஒண்ணு அந்த மலைக்கு போகுது. பின்னாடி இருக்குது. ஆமா, பின்னாடி இருக்குது. ஓகேண்ணா. பாருங்க, அந்த குகையை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த வழியா. இந்த தானா? ஆமா, இது வழியா குகை. இதுல போனீங்கன்னா போய் இப்படி நேரா ஒண்ணு போவோம். அதுல போனா அந்த மலைக்கு போயிடலாம். எந்த மலைக்கு? அந்த ஆண்டருக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ரோட்டுக்கு அந்த பக்கம் என்ன மலை இருக்குது? அது வந்து பழனி ஆண்டவர் மலை, சின்ன மலையும்பா. அதுல போனோம்னா அங்க 2 கட்டாயிரும். அதுல போனா காவேரி ஆத்துக்கே போகுதுன்னு சொல்றாங்க. நாங்க இன்னும் போகல. குமராபாளையம். ஆமா, நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் போயிருக்கிறோம். இப்படி கருகும்னு தெரியறதுனால பயந்துட்டு ஓடியாந்துறோம். எத்தனை கிலோமீட்டர் உள்ள போற மாதிரி இருக்கும்? அது காவேரி ஆறுனா 7 கிலோமீட்டர். அந்த பக்கம் போனீங்கன்னா 3 கிலோமீட்டர். நீங்களா அடிக்கடி? நாங்க 1 கிலோமீட்டருக்கு போயிருப்போம். அதுக்கு மேல போக முடியல. அதுக்கு மேல போக முடியல. இந்த கோவிலையா போகல, வந்துட்டோம். ஓகே. கலையாத்தால போயிருப்பாங்க. போகல. ஓகே. இதுலயே 2 வழி பிரியுது. இதுல 2 வழி பிரியுது. வேற வழி எல்லாம் போறதுக்கு எங்க இல்ல? வேற இது இல்ல. ஓகேங்க. செதுக்குனாங்க அந்த காலத்துல. சித்தர் பாண்டியங்காலமா, பாண்டியங்காலத்துல உருவானது இது. இந்த கோட்டை உருவானது. ஆமா. அப்ப உள்ள போறதுக்கு போருக்கு அப்பெல்லாம் போயிருக்காங்க. போருக்கு போறதுனால போயிருக்காங்க. போருக்கு போறதுனால இல்ல பாண்டியன் காலத்துல வந்து ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறதுக்கு இதுல போனதாமா. இந்த இது வழியா பூந்து. ஆமா, அப்ப செதுக்கிட்டே போயிருக்காங்க. ஆமா. அது எங்க பாட்டெல்லாம் சொல்லி இருக்கிறாப்பட. எத்தனையோ பொண்ணு மாப்பிள்ள போயிட்டு திரும்பி வரலைங்களா இதுலயா? ஆமா, அப்படியே போய் அங்கேயே இருந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்ததில்ல. ஆமா, ஆனா நாங்க 1 கிலோமீட்டர் உள்ள போயிருக்கிறோம். இப்படி கரையேன்னு இருக்கிறதுனால பயமா இருக்கிறதுனால எல்லாம் வெளியே வந்துருங்க. அந்த காலத்துல எல்லாம் முழுசா போயிருக்காங்க. போயிருக்காங்க. ஓகேங்க. சும்மா அந்த வவ்வால் குருவி எல்லாம் வந்து மேல அடிக்கும். உள்ள எந்த லைட் கொண்டு போனீங்கனாலும் ஒண்ணுமே தெரியாது. ஓகேங்க. ஆமா, எதுவுமே தெரியல. அப்பவும் கருகுமுனே தான் இருக்குது. ஆமா. ஓகே. சென்னையில இருந்து. ஓகேங்க. எத்தனை மக்கள் இத பார்க்கிறதுக்கு வவ்வால் குருவி வந்து மூஞ்சில அடிக்குது. பயமா இருக்குது. அவ்வளவுதான். இதுல எவ்வளவு இப்படி நின்னுட்டே நடந்து போலாம். நம்மளுக்கு பயமா இருக்குதுன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான். பாக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு இந்த இடத்த. அதுல எந்திரிச்சு நம்ம வெளியே வந்துடலாம். அந்த சந்தில இருந்து இந்த சந்துக்கு மேல வந்துடலாம். அதுலயே போனோம்னா அந்த மலைக்கு போலாம். அந்த மலைக்கு. ஓகேங்கண்ணா. இது ஏன்னா இப்போ சுத்தம் பண்றீங்களா இல்லையா? இப்பெல்லாம் கரெக்டா பராமரிப்பு இல்லை. அந்த காலத்துல பூஜை பண்ணுவாங்க. அதெல்லாம் அமாவாசைன்னா கீழே போய் போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பண்ணல. ஓகேண்ணா. உள்ள வந்து நடக்கிற மாதிரிங்களா படுத்துட்டு தான் வரணும்? நடந்தே போகலாம். ஒரு இடத்துல மட்டும் படுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாம் நடந்தே போகலாம். ஒரு ஆளே நடக்கலாம். ஒரு ஆள் அப்படியே நேரா நடக்கலாம். ஓகேண்ணா. அங்க பூந்து இதுல வந்துருவீங்க இந்த சந்தில. ஆமா. ஓகேண்ணா. தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாமே இதுதான். பொங்க வைக்கிறதுக்கு கெடா குளம் எது வச்சாலும் இதுலதான். இப்போ இதுல யூஸ் பண்றது வந்து எல்லாம் குரங்கு வந்து எல்லாம் தண்ணி வந்து இது மாதிரி பண்றதுனால மோட்டர் வச்சு மேல இருந்து கீழ இருந்து தண்ணி வரும். ஓகேண்ணா. இதான் அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த பாலி தண்ணி தான் எப்பவுமே வத்தாது. இப்படியே தான் இருக்கும். ஓகேங்க. மழை பெஞ்சா வழி இருக்கும். இல்லைன்னா இது இப்போ தண்ணி குறையாது. பாருங்க மகள், கிடா வெட்டிட்டு இருக்காங்க கோயில்ல. ஆடி 18 சிறப்பு. கோயில்ல கிடா வெட்டிகிட்டே இருக்கிறாங்க. 15 கிடாயம். ஒவ்வொரு கிடாயை வெட்டி அங்கே போட்டுட்டு இருக்காங்க. இங்கே வெட்டி இங்கே சமைச்சு போடுவாங்க கோயில்ல. ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அண்ணன் ஆடு ஒழிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஒருத்தர் ஆடு வெட்டிட்டு இருக்காரு.
கிடா வெட்டுறான்ட்டு அங்கே அண்ணன் வெட்டி அப்படியே போட்டுருவாரு. அண்ணன் வெட்டி குண்டால போட்டுகிட்டே இருக்கிறாங்க. மொத்தம் 15 கடாய், ஒரு 5-6 கடாய் வெட்டிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 கடாய் தான் இருக்குது, வெட்டிகிட்டே இருக்கிறாங்க. அண்ணன் பாருங்க தண்ணியில் கலவறாங்க. அதனால மண்ணாயிடுச்சாமா, சுத்தம் பண்ணுறாங்க. ஆட்டில் பாருங்க எவ்வளோ கொழுப்பு இருக்குதுன்ட்டு அண்ணன் வெட்டி போடுறாரு. அண்ணன் பாரு கொழுப்பு உருவி போட்டுட்டு இருக்காரு. இந்த ஆட்டில் கொழுப்பு அதிகம், அதனால அண்ணன் உருவி போறாரு. எப்போனா இந்த பண்டிகை நடக்கும்? ஆடி மாதம் ஆடி 28க்கு. ஆடி 28க்கு தான் பண்டிகை நடக்கும். அதனால பாருங்க கிடாயில போய் வெட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா. இது சாமிக்கு படையில போட்டு எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுவாங்க. இப்போ வந்து கிடாய் வெட்டுறதை பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க இப்போ தண்ணியில் விட்டுட்டு இருக்காங்க ஆடு வெட்டுறவங்களுக்கு, கோழி வெட்டுறவங்களுக்குலாம். வேறு கடை அந்த பக்கம் வெட்டிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா தெரியும். பாருங்க இந்த அண்ணன் பாருங்க ஆடு ஒழிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் வெட்டிட்டு இருந்தார் இல்லையா, இந்த பக்கம் ஒரு கடை ஒழிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் பாருங்க வெட்டி முடிக்க போறாரு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 5-6 கடை இப்போ வெட்டிட்டாங்க, ஒரு 7-8 கடை ஆட்டம். இன்னும் 2-3 தான் இருக்குது. பாருங்க அண்ணன் பாருங்க தொட பீஸ் வெட்டி போடுறாரு. பாருங்க எப்படி அண்ணன் வெட்டுறாருன்ட்டு. வெட்டி இங்கே சமைச்சு போட்டுருவாங்க. பாருங்க அண்ணன் வெட்டி தண்ணியில் போட்டுட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலை கால் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க போனா. இதுவும் எல்லாம் அந்த குழம்புலையே போட்டுருவாங்க அன்னதானத்துலேயே. பாருங்க பாருங்க அண்ணன் தலையை தேய்க்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு, போறாரு. ஒரு 10 தலை தேய்ச்சிட்டாங்க, இன்னும் 4 தலை தான் இருக்குது. சரிங்களா? பாருங்க அதுக்கான தண்ணி தெளிக்கிறீங்க, முடி சீக்கிரம் இதாகும். தண்ணி தெளிச்சாதான் முடி சீக்கிரம் பொசுங்குமாமா, ஹீட்டில் நல்லா இதாகும். இதெல்லாம் தீச்சிட்டாரு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்து நம்ம அண்ணன் வந்துடுவார். ஐயா பாருங்க தலையை கால் தீச்சிட்டு இருக்காரு, தேய்ச்சி முடிச்சிட்டாரு பாதி. பார்த்தீங்களா? வணக்கம்ண்ணா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோழிக்கறி வெட்டிட்டு இருக்கிறேங்கண்ணா. இது வந்துங்க காப்ரா மலையில் வந்து மசிரியாத்தா கோயிலில் வந்து ஆடி 28 விசேஷம். ஆடி 28க்கு வந்து இந்த கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து கிடா கொண்டாந்து காணிக்கையாக கொடுப்பாங்க, கோழி காணிக்கையாக கொடுப்பாங்க. அதில் எத்தனை கோழி எத்தனை ஆடு கொடுப்பாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஆடு டு 25 ஆடுலாம் வரும். இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. வருஷம் அதிகமான ஆடுகளும் அதிகமான கோழியும் வரும். ஓகேங்கண்ணா. நல்லா சிறப்பான முறையில் நல்லா வெட்டி எல்லாம் கொடுத்தோம்னா. கோழி இந்த வருஷம் எத்தனை கொடுத்துருக்காங்க? கோழி வந்து இந்த வருஷம் ஒரு 50 கோழி பக்கம் வந்திருக்குது. 50 கோழி பக்கம். எல்லாம் நாட்டுக்கோழி தான். நல்லா நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இது கருப்பு கோழி, கருங்கோழி. நல்லா அருமையான கோழி வகைகள் எல்லாம் நல்லா இருக்குது. ஓகேங்க. அதான் வெட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் கோழி இருக்குது, வெட்டிகிட்டே இருக்கிறோம். வெட்டிய படையல் போட்டுருவீங்களா இல்லை மக்களுக்கு கொடுத்துருவீங்களா? மக்களுக்கு அன்னதானம் பண்ணுவீங்க? அன்னதானம் ஃபுல்லாக அன்னதானம். ஃபுல்லாக அன்னதானம். ஒரு 800 பேர் 900 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எல்லாம் அன்னதானம் சாப்பாடுலாம் ஆகிட்டு இருக்குது. இங்கே சமைச்சு இங்கேயே சாப்பாடு எல்லாத்துக்கும். ஓகேங்க. நல்ல முறையில் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கடாயில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 20 கடாய் 25 கடை வரைக்கும். எத்தனை வருஷமா அந்த பண்டிகை நடந்துட்டு இருக்குதுண்ணா? கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு 25 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறோம். 25 to 30 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறோம். ஓகேங்கண்ணா. நல்ல முறையில் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் ஒரு 4 பேருக்கு கோழி வெட்டிட்டு இருக்கிறீங்க? ஆமாங்க, நாங்கள் 4 பேர் கோழி வெட்டுறோம். அந்தாண்ட 10-12 பேர் ஆடு வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஓகே. சிறப்பான முறையில் விசேஷம் நடந்துகிட்டு இருக்குது. ஆமாம். மதிய 3-4 மணி அளவில் சாப்பாடு அன்னதானம் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. எல்லாம் நல்ல முறையில் பண்ணிகிட்டு இருப்போம்.
கோழி எல்லாம் அன்னதானம் எல்லாமே எல்லாமே கோழி தனியா ஆடு தனியா செஞ்சு எல்லாத்துக்கும் அன்னதானம் சாப்பாடு எல்லாத்துக்கும் ஃபுல்லா மக்கள் கொடுக்கறது. மக்களுக்காகவே செய்யறாங்க. இதெல்லாம் ஓகேங்க. நல்ல முறையில பண்றோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 to 900 டிக்கெட் சாப்பிடுவாங்க. நல்ல சிறப்பான முறையில் அன்னதானம் நடைபெறும். இன்னும் எல்லாம் வெட்டின கடை சாப்பாடுலாம் ஆனதுக்கப்புறம் பெரும்பூஜை ஆகிறப்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆமாம். ஓகேங்க. பாருங்க இந்த அண்ணன் இந்த பக்கம் வெட்டிட்டு இருக்காரு, இங்கே ஒரு அண்ணன் வெட்டிட்டு இருக்காரு. மொத்தம் 4 பேர் வெட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே நாட்டுக்கோழி தான். பாருங்க இது கருங்கோழி அண்ணன் சொன்னார். கோழி பாருங்க முழுசாவே கருப்பாக தான் இருக்கும். கறியிலிருந்து எல்லாமே கருப்பாக தான் வருங்க. இந்த கோழி மட்டும் எலும்பு முதற்கொண்டு கருப்பாக தான் இருக்குது. இது ஒரு ரகம், அருமையான ரகம். சாப்பிட்டா நல்லது. என்ன நல்லது, உடம்புக்கு நல்லது. நாட்டுக்கோழிலேயே இது வந்து ஸ்பெஷல். ஆமாம். இது கிடைக்கிறது ரேர். ஏன்னா ஆமாம், எலும்பு முதற்கொண்டு கருப்பாக தான் இருக்கும். கறி சதையும் முதற்கொண்டு எல்லாமே கருப்பான வகையில் தான் இருக்கும். ஆமாம். ரத்தமே கருப்பு கலந்து தான் வரும் கோழியில். ஓகே. பியூர் ரெட் கலர் வராது. இந்த கருங்கோழியில் மட்டும் கொஞ்சம் கருப்பு கலர் கலந்த மாதிரி தான் ரத்தமே வரும். ஓகேங்க. அந்த அளவு கோழி இது வந்து உடம்புக்கு நல்லா கோழியை அருமையா இருக்கு. கறி பூராமே கருப்பு கலர்ல தான் இருக்கு. எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வெட்டிட்டு இருக்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வெட்டிட்டு இருக்கிறோம். 30 வருஷமா? ஆமா. ஒரு கடாயில இருந்து ஒரு கடாயி 5 கோழியில இருந்து ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து 30 வருஷமா அந்த கோயிலில் கறி வெட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 25 கடை பக்கம் வெட்டாகுது. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கோழி இன்னைக்கு 50-60 கோழி வரைக்கும் வரும். ஓகேங்க. நாங்கள் மணி 1 மணி வரைக்கும் கறி வெட்டிட்டு இருப்போம். அது வரைக்கும் வர்ற கோழிகளையும் வெட்டுவோம். அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க? ஆமாம். சமைக்க தனியாக ஆளு? ஏன்னா ஆமாம், அதுக்கு தனியாக ஆளுங்க இருக்காங்க. ஓகேங்க. வருஷம் வந்து இந்த ஆடி 28 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கம்பல்சரி, ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி கிடா வெட்டு நடந்தே இருக்கும் இந்த கோயிலில். ஓகேங்க. இந்த கோயில் வரதுன்னா எப்படின்னா வருது? இந்த கோயில் வர்றதுன்னா முனியப்பன் கோயில் பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த மலைக்கு வர்றதுக்கு தனியாக ரோடு இருக்கு. எக்ஸல் காலேஜ் தாண்டி இந்த பக்கம் வந்தோம்னா பைபாஸ்ல ரோடு பிரியுது. மலைக்கு போறக்கு ரோடு பிரியுது. ஆமா. ரோட்ல நேரா உள்ள பூந்து வந்தோம்னா மலைக்கே மேல ரோடே வருது. ஆமா, தாராளமா வரலாம். மண் ரோடு தான். கோயில் அடிவாரம், மலை அடிவாரம் வரைக்கும் தார் ரோடு இருக்குது. அதுக்கு மேல மண் ரோடு, மேல மலை வர்றதுக்கு. ஓகேங்க. 2 வீலரு எல்லாம் வரலாம். ஜீப் எல்லாம் வரும், கார் வராது. ஓகேங்க. கோழி இருக்குது, அதெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த கொண்டால பாருங்க வெட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க அண்ணன் பாருங்க எவ்வளவு வெட்டி விட்டுருக்காங்கன்ட்டு. இப்பதான் வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதுக்குள்ள பாருங்க மலை மாரி குமிச்சு வச்சிருக்காரு அண்ணன். பாருங்க அண்ணன் பாருங்க என்ன ஸ்பீடு வெட்டுறாங்க. இது நாட்டுக்கோழி தான். எல்லாமே நாட்டுக்கோழி தான். பாருங்க மக்கள் எல்லாமே நாட்டுக்கோழி தான் கொடுக்குறாங்க இந்த கோயிலுக்கோசரம். எல்லாம் இவங்களே வெட்டி தீச்சு எல்லாம் மக்களுக்கு அன்னதானம் பண்றாங்க. கூட்டமா வருமானா? கூட்டம் தான் 700-800 டிக்கெட் பக்கம் வரும். லோக்கல்ல இருக்கிறீங்க? ஆமா, தெரிஞ்சீங்க எல்லாம் வருவாங்க. இந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பக்கம் 5-6 கிலோமீட்டருக்கு எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. சாயந்தரம் 3 மணிக்கு மேலே 4 மணிக்காட்ட சாப்பாடு அன்னதானம் ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே வந்துருவாங்க. ஓகே. ஃபுல்லாக வருவாங்க. கிடா கொடுத்தவங்க கோழி எல்லாருமே வருவாங்க. எல்லாத்துக்குமே அன்னதானம் தான். யாருக்கும் கிடா கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஜாஸ்தியாவோ வரவங்களுக்கு கம்மியான சாப்பாடோ கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சாப்பாடு. எல்லாத்துக்கும் ஒரு கிடா கொடுத்தவங்களுக்கும் அதே சாப்பாடு, அதே அளவு கறி தான். எல்லாத்துக்குமே அதே அளவு கறி தான் போடுவாங்க. பாருங்க வரிசையாக கடாய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. கறி பீஸாக போட்டுட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ வெட்டி மலை மாரி குமிச்சு வச்சிருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியுதா? பாருங்க 15 ஆடு எப்படி வெட்டி போட்டிருக்காங்கன்ட்டு. இது எல்லாமே மக்களுக்கு அன்னதானமாக கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வீடியோவில் ஓன பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க எவ்வளோ கறி வெட்டி வச்சிருக்காங்கன்ட்டு. அந்த பக்கம் பாருங்க அண்ணன் பாருங்க எவ்வளோ கறி வெட்டி வச்சிருக்காங்க மலையாட்டம். இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ கறி இன்னும் வெட்டாமல் இருக்குது. எல்லாமே வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியுதா?
இங்க பாருங்க அண்ணன் பாருங்க எப்படி கறி வெட்டிட்டு இருக்கான்ட்டு. இந்த அவரு பாருங்க பரபர பரபரப்பா வெட்டிட்டு இருக்காங்க. பாருங்க கறியில கொட்டுறாங்க. ஆட்டுக்கறி, கோழிக்கறி வெட்டிட்டாங்க. எல்லாம் அள்ளி குண்டால் கொட்டிட்டு இருக்காங்க. கொட்டுறாரு. எல்லாம் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வெட்டி வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. குண்டால போட்டிருக்காங்கன்ட்டு கோழிக்கறி கொண்டு போய் சமைக்கிறதா இருக்குது. ஏன்னா எத்தனை கிலோண்ணா வரும் மொத்தமா? ஒரு 50 கிலோ வருமா? 50 கிலோ வரும். பாருங்க இந்த குண்டால எடுத்து 50 கிலோ வருமாம்மா. வெட்டுறீங்க சொல்றாங்க. இன்னும் தலைக்கால்லாம் இருக்குது கொஞ்சம். ஆட்டுக்கறி கொண்டு வராங்க. நாங்கள் வெட்டிட்டு இருந்தாங்களே அது இப்போ அடுத்து சமைக்க போறாங்க. பாருங்க பாருங்க கறி வெட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க சமைக்கிறதுக்கு. அதனால வெட்டி முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் எல்லாம் அள்ளி குண்டால போட்டுட்டு இருக்காங்க. என்ன சமைக்கிறீங்க? சிக்கன் குழம்பு, அப்புறம் மறுபடியும் சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல் ரெண்டுமே என்ன கடுகு போடுறோம். கடுகு ஏன்னா தேவையான அளவு. எத்தனை கிலோ நான் கோழி சமைக்கிறீங்க குழம்பு? 40 கிலோ. 40 கிலோ. 40 கிலோ. ஓகேங்க. பாருங்க ஐயா கிண்டிட்டு இருக்காரு. இதுல வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டுருக்கீங்க? எல்லாமே வேணும். ஓகே அண்ணா. போட்டு பேஸ்ட், இஞ்சி போட்டு பேஸ்ட். ஓகேங்கண்ணா. இதனால வணங்கணும். வணங்கணும். மஞ்சத்தூள் எல்லாம் தேவையான அளவு. தேவையான அளவு தக்காளி போடுறாங்க. பாருங்க உப்பு போடுறாங்க. அப்புறம் வெட்டு. மட்டன் கொண்டாந்த போது வெட்டிக்கலாம். இதுக்கு போதும். பாருங்க கோழிக்கறி கொட்டுறாங்க. கோழிக்கறி நல்லா வணக்கணும். நல்லா வணங்க. இன்னொரு குறிப்பு நல்லா வணங்கினாட்டி மசாலாலாம் போடணுமா? பாருங்க அண்ணன் கிண்டிட்டு இருக்காரு. மிளகுடி சின்ன வெங்காயம் வணக்கணுது சாந்து நீங்களே ரெடி பண்ணி போட்டுருக்கீங்க. அது தேவையான அளவு வேகா சாந்து தேவையான அளவு போடுறீங்க. ஆமாங்க. தண்ணி
இப்போ குழம்பு வைக்கிறீங்கண்ணா? இப்போ குழம்பு அப்புறமா கிரேவி. அப்புறமா கிரேவி. அதான் இப்போ கறி வேகத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்க தேவையான அளவு. எத்தனை லிட்டருங்க ஊற்றுவீங்க? 20 லிட்டர் தண்ணி. அப்போ தான் கறி வேகிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க 20 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காங்க. வரேன். கொஞ்ச நேரம் வேகணும், அப்படியே மூடி வச்சு வேக வைக்கிறீங்க. ஓகேங்க. பாருங்க அண்ணன் மூடி வச்சிட்டாரு, கொஞ்ச நேரம் வேகணுமாமா. அண்ணன் ஓபன் பண்ணிட்டாங்க, இப்போ கிண்டிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வேகுது. வேகணும் வேணா? ஓகேங்கண்ணா. அது மாதிரி மசாலா போடணுமா? இது என்ன போடணும்? இது கறி மசாலா. கறி மசாலா. பாருங்க கறி மசாலா போடுறாங்க தேவையான அளவு. கோழி குழம்பு கொஞ்சமா போட்டா போதும். ஆட்டுக்கறி சமைக்கும் போது அதிகமா போடணும். ஏன்னா ஓகேங்க. அடுத்தது சில்லி பவுடர். இது வந்து மிளகாத்தூளுங்க. மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூளா? ஆமா, காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறாங்க. அது எதுக்குண்ணா? காரத்துக்கு தாங்க. காரத்துக்கு கலர் இருக்கும். கலர் இருக்கும். ஓகேங்கண்ணா. இது வந்து மிளகுடி. காரத்துக்கு கொஞ்சம் பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்களே அரைச்சிங்களா? எதுங்க? மிளகுடி நீங்களே அரைச்சிங்களான்னு கேட்டப்ப. அதாங்க இந்த மிளகுடி வறுத்து அரைக்கிற மிளகுடிங்க. நீங்களே ரெடி பண்ணீங்க? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அதுல என்னண்ணா போட்டீங்க? இதுல சீரகம், மிளகு, கொத்தமல்லி, வரமிளகா, அவ்வளவுதான். கருவேப்பிலை, எண்ணெய். ஓகேண்ணா. வறுத்து அரைக்கிறது. கடையில் வாங்குறது கொஞ்சம் போட்டு நீங்க அரைக்கிறது நிறைய போடுவீங்க. பாருங்க மக்கள், சிப்பியா வாசம் தூக்க ஆரம்பிச்சிருச்சு வேற லெவல்ல. வந்தீங்களா சாப்பிட்டு போடலாம். எல்லாம் வந்துருங்க. ஆடி மாதம் அடுத்த வருஷம். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வர முடியாதுன்னு தெரியும். அடுத்த வருஷம் வந்தீங்களா தெம்பா சாப்பிட்டு போகலாம். குழம்பு எப்படி கொதிக்குதுன்ட்டு சமைக்கிறீங்க? இது மட்டன் குழம்புங்க. மட்டன் குழம்பு. பாருங்க மட்டன் குழம்பு இறக்கிட்டே இருக்கிறாங்க. மட்டன் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோழி சமைக்கிறது பார்த்துருப்பீங்க, இப்போ மட்டன் சமைக்கிறாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி இருக்குதுங்க. எண்ணெய் ஊற்றிட்டீங்க? இப்போ மட்டன் எத்தனை கிலோண்ணா? மட்டன் வந்து 250 கிலோ மட்டனு. பாருங்க 250 கிலோ மட்டன் சமைக்கிறாங்க. கோழிக்கறி ஒரு 40 கிலோ இருக்குமா? 40 கிலோ. காய்ச்சி வச்சு கடுகு. பாருங்க அண்ணன் கடுகு போட்டாரு, தேவையான அளவு போட்டிருக்காரு. அடுத்து என்னென்ன போடுறீங்க? அப்புறம் கடலைப்பருப்பு, உடைச்ச உளுந்து. உடைச்ச உளுந்து போட்டிருக்காங்க அண்ணன். அதெல்லாம் தேவையான அளவு. இதுல வந்து வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை. அதேதான். ஓகேங்க. பாருங்க தக்காளி போட்டாங்க. தக்காளி போட்டோன்னே வணக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க. இது சமைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்க. இது வந்து மட்டன் குழம்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ என்னென்ன போட்டிருக்கீங்க? அதுக்கப்புறம் கறி மசாலா, மிளகாத்தூள். தக்காளி அந்த கறியில கொட்டினீங்க. அதெல்லாம் முதலுக்கே போட்டு வணக்கியாச்சு. இப்போ கறியில கொட்டி இப்போ கிண்டுறீங்க. ஆமாங்க. கறி எத்தனை கிலோண்ணா? கறி மொத்தமா 200 கிலோங்க. 200 கிலோ. இப்போ 2 பிட்டா செய்றீங்க? 100 கிலோ, அதுல 100 கிலோ. 2 பிட்டா செய்றீங்க? ஆமாங்க. அதிகமா இருக்கிறதுனால. ஆமாங்க. ஓகே. ஓய் அந்த கறி எடுத்து அதுல கொட்டுங்க. பாருங்க அந்த பக்கம் இதுக்கும் கறி கொட்ட ஆரம்பிக்கிறாங்க, இஞ்சி சமைக்கிறாங்க. சரிங்களா? 2 இது எவ்வளோண்ணா வேகணும்? ஆமாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஊற்றி அந்த மிளகுடி சாந்தத்தில் ஊற்றி இப்படி வேக வரும். இதை வெந்துச்சுன்னா பூஜை பண்ணி அன்னதானம் போட்டுருவீங்க? ஆமாங்க. வருஷம் வந்துட்டு இருக்கீங்களா நீங்க? இந்த வருஷம் ஃபர்ஸ்ட். ஓகேங்க. பாருங்க அந்த பக்கம் இது கொட்டுறாங்க.
அந்த பக்கம் 100 கிலோ கொட்டிட்டாங்க, இந்த பக்கம் 100 கிலோ வெந்துட்டு இருக்குது. சரிங்களா, ரெண்டையும் சமைச்சு வேட்டி பார்க்கலாம். இப்போ இது தண்ணியில் ஊற்ற மாட்டீங்களாண்ணா, ஊற்றுவீங்களா? தண்ணி ஊற்றணும். ஊற்றணும். அந்த கறி கொஞ்சம் நல்லா உருண்டு வந்த வாட்டி தண்ணி ஊற்றணும். ஓகேங்கண்ணா. உருண்டு வந்துட்டு அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சாந்து ஊற்றுறீங்க? சாந்து ஊற்றணும். முதல்ல ஊற்றலையாண்ணா? முதல்ல கறி மசாலா மிளகாத்தூள் இப்போ சாந்து ஊற்றி கிண்டி வரீங்க. ஓகேங்க. இதில் நல்லா கொதிக்கணும். ஆமாங்க. பாருங்க, அந்த பக்கம் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் 100 கிலோ, இந்த பக்கம் 100 கிலோ. இப்போ அந்த பக்கம் சமைக்கிறதுக்கெல்லாம் மசாலா போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா. இப்போ இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அண்ணா ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, இப்பயே கொஞ்சம் வாசம் தூக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்தீங்களா அடுத்த வருஷம் ஆடி 18க்கு எல்லாம் சாப்பிட்டு போகலாம் இதேமாரி. சரிங்களா, அந்த வருஷம் தெரியாதீங்களா அடுத்த வருஷம் வாங்க. தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி எத்தனை லிட்டருண்ணா? சாந்து தான் திருப்பி ஊற்றுறீங்களா? பத்தாததுனால? ஓஹோ, 2000 பேர் பக்கமா? ஆமாம். அதனால சாந்து பத்தான்னு சொல்லிட்டு இன்னும் ஊத்துறாங்க. ஏன்னா 2000 பேர் பக்கமா வருவாங்களாம். நாங்கள் 2 டைம் சாந்து ஊற்றி இப்போ கிண்டிகிட்டே இருக்கிறாங்க. தண்ணி எத்தனை லிட்டர்னா ஊற்றணும் இதுக்கு? தண்ணி 100 லிட்டர். 100 லிட்டர் தண்ணி. 100 கிலோ கறிக்கு 100 கிலோ தான். ஓகேங்க. கறி இப்போ தான் வணக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த பக்கம் 100 கிலோ கறி, இந்த பக்கம் 100 கிலோ. பாருங்க, கோழிக்கறி தனியாக வடித்து எடுத்துட்டாங்க. குழம்பு தனியாக இருக்குது. எல்லா குழம்பும் ஒன்றா ஊற்றிடுவாங்களாம். எல்லா கறியும் ஒன்றா போட்டு வணக்கிடுவாங்களாம். இப்போ அந்த பக்கம் போய் பார்ப்போம். பண்ணிட்டு இருக்கீங்க? இது மட்டன் குழம்பு வச்சுட்டு வறுக்கிறதுக்கு அரிக்கிறாங்க. வறுக்கிறது அரிக்கிறீங்க. இப்போ எந்தெந்த கறி எல்லாம் கறி தனித்தனியாக வறுப்பீங்களா? கறி சிக்கன் மட்டன் எல்லாம் ஒன்றா போட்டு வரும். இந்த கோயில் அப்படி தான் வறுக்க சொல்லியிருக்காங்க. குழம்பு எல்லாம் ஒட்டுக்காவா? குழம்பு எல்லாம் ஒட்டுக்கா தான். எல்லா குழம்பு, மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஒட்டுக்கா? ஒரே குழம்பு, எல்லாத்துக்கும் ஒரே கிரேவி. ஒரே கிரேவி எல்லாம் ஒண்ணா போட்டு கலந்துருவீங்க. இந்த கோயில்ல தான் அப்படி? வேற கோயில்லாம்? இந்த கோயில் மட்டும் தான் இப்படி. வேற கோயில்லாம்? வேற கோயில தனித்தனியா சிக்கன் தனியா, மட்டன் தனியா, குடல் தனியா. இந்த கோயில் 3 ஒரே இது. 3 ஒரே தான் பந்தி மாதிரி. ஓகேங்கண்ணா. கறி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க வறுக்கிறதுக்கு. பாருங்க, கறி எல்லாம் போட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ எத்தனை எவ்வளோ ஆகிக்கிறீங்க? எத்தனை கிலோ? 7 சிப்பு அரிசி. ஓகேங்க. இருக்காங்க, காலையிலே ரெடி பண்ணி மூடி வச்சுட்டாங்க. சரிங்களா, ஆர்ட்டுன்னு நம்ம வரதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க. பண்ணி குண்டால வச்சுருக்காங்க. இப்போ மூடி வச்சுருந்தாங்க, இப்போ குண்டாலே வச்சுருக்காங்க. எல்லா குழம்பும் ஒன்றா ஊற்றுறாங்க. பார்த்தீங்களா? இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் கறியை கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கிறாங்க பிரிச்சு. இந்த பக்கம் பாருங்க, குழம்பு தனியாக பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. குழம்பு தனியாக பிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த அக்கா மட்டும்
இப்போ பாருங்க இங்கே அன்னதானம் போகிற இடத்துல பூஜை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. பாருங்க சாப்பாடுலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு போடுறதுக்கு, எல்லாம் தட்டில் மாற்றிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, எல்லாம் சாப்பாடு கொஞ்சம் உடச்சு விட்றாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சேக்கா. ஓகே. ஒருத்தர் சாப்பாடு நல்லா விழுக்காத ஒரு சாப்பிட்டு போங்க சாப்பாடு நின்று. பெரிய ரெண்டில வேணும் ஒரு சக்கு எடுத்துக்க. நீலகாலமான ரவிக்குமார் நாளைக்கு வந்திருக்குது. மந்திரம் இருந்தாலும் கூடுதல் கூட்டிட்டு வா. தொட்டி வரை காணிக்க மந்திரகம்பம் சந்திரகம்பம் பிள்ளை கூட இருந்தாரு பட்டு தொட்டி பார்த்து காலு பார்த்து கொடுப்பான். அப்படி மாதிரியா தொழிலுக்கு முகத்துக்காரு மலப்படத்து குமார் நாளைக்கு வந்திருக்குது. பிள்ளை சூடி மந்திரகம்பம் இருந்தாரு கூட போய் நின்று கொடுத்த கூட்டிட்டு வைப்பான். அப்படி மாதிரியா பேர் வாங்கி கொடுக்க அப்புறமா கூப்பிட்டா மாட்டி கொடுத்துட்டு மாதிரியா. காணிக்க சுப்பதாத்தாவுக்கு வந்திருக்குது. 200 ரூபாய் காணிக்க வந்து
அதெல்லாம் பாரு, அதெல்லாம் அங்கே போய் செய்வோம். எங்கடா அதுக்குள்ள போயிட்டான்? வாரம் பதில் போ, அப்படி சுத்திட்டு போ. கூட்டத்தை கவர் பண்ணிட்டியா? சரி பார்த்து காணிக்கு பார்த்து கொடுத்துருக்கிறாரு. பார்த்து பிள்ளை சூடி மண்டலம் இருந்தாரு. அப்புறமா குப்தாமட்டி குதிரை மாறையா தொலைச்சி ஒம்மாறு இப்போ பாருங்க மேலே கூட்டம் எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்தீங்களா? அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு அன்னதானம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க எல்லாம் வாங்கிட்டே பரபரப்பாக போட்டுட்டு இருக்கிறாங்க அன்னதானம். பண்ணவாருக்கு ஸ்டைலில் 2 கடையில் குழம்பு ஊற்றுனா ஊற்றுனா எல்லாமே இங்கே போட்டு நான் பின்னாடி வேணாமா? சாப்பாடு கரெக்டா வாங்கி கரெக்டா சாப்பிடணும். கரெக்டா கொட்டப்படையம்மா வந்து வேணுங்க காணிக்கு வந்துருக்குது. 10 நொட்டி பிள்ளை சோழி மந்திரம் இருந்தாலே பேர் வாங்கி கொண்டு கொட்டப்போ கழியாத கூடத கூட்டிட்டு வாப்பா. இப்போ பாருங்க கறி குழம்பு சாப்பாடு கோழிக்கறி ஆட்டுக்கறி ஆட்டுக்குழம்பு கோழிக்குழம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க எல்லாம் ஒவ்வொன்றும் சாப்பிட்லாம். சரிங்களா? சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். பாருங்க சாமி கும்பிட்டாச்சு. சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். தெரியுதா? வாங்க எல்லாத்தையும் சாப்பிடுவோம். வாங்க கறி சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாரும் கோயிலில் விசிட் பண்ணி போகிறோம். சாப்பாடுலாம் அருமையாக போட்டுருவாங்க. சரி எல்லா கடையும் கலந்து போனாலும் சூப்பராக இருக்குதுங்க. எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்க. சரிங்களா கைஸ்? இந்த கோயில் ஹிஸ்ட்ரி, இந்த கோயிலோட எல்லா இதுவுமே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். எப்படி சாப்பாடு செய்கிறாங்க, எப்படியுமே கிடா வெட்டுறாங்க, எந்தமாரி பூஜை பண்ணுறாங்க எல்லாமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கோயிலில் வந்து அந்த குகையெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? வீடியோக்கு எல்லாமே நம்ம காமிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரி வீடியோ எல்லாமே நம்ம சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பிறகு CPM 36 டாட்டா பை பை சி யூ. சரிங்களா? அதுதான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு.